ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு க்ரோஷாட். நம்ம சிங்கிள் க்ரோஷாவில் போட போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்லைடு. இது வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக. க்ரோஷாட் குச்சு நம்ம இப்போதைக்கு செயினில் தான் நம்ம வேரியேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். வெறும் செயினும் சிங்கிள் க்ரோஷா மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்னொரு வேரியேஷன் பீட் வச்சு போடுறது. இப்போ அதுக்கு தேவையான கிளாத், சிசர்ஸ், க்ளூ, நம்பர் 10 0.75 mm நீடில், க்ரோஷாட் நீடில். நான் இன்னைக்கு இந்த டைப் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். ஆறு நூல் எனக்கு வேணும். ஸோ 5 பாபினும் ஒரு மெயின் கண்ட்லையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் எனக்கு 6 நூல் இருக்குது. இதில் தான் நம்ம பின்ன போகிறோம். குச்சு கட்டுறதுக்கு ஜரி த்ரெட்டும் நீடிலும் நான் இந்த 2 கலர் இன்னைக்கு எடுத்திருக்கேன். லைட் ஷேடும் டார்க் ஷேடும். இல்லை 100 த்ரெட் சுற்றி டிப்பில் க்ளூ போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கலர் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாத்தில் ஜிக்ஸாக் அடிச்சிருக்கோம். இதில் தான் நாம் ஆரம்பிக்க போகிறோம். சாரியோட ஒரு கார்னரில் நம்ம நாட் போட்டுடலாம். எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். குச்சி கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 செயின், அடுத்து பீடு. இப்போது 4 செயின் போட போகிறேன். 1 2 3 4. இந்த 4 செயினை இதில் கொண்டு போய் லாக் பண்ணிடுவேன் கிளாத்தில், சிங்கிள் க்ரோஷாவில். ஓகேப்பா. இப்போ நான் பீடு ஏற்றுறேன். நம்ம பீட் லோட் பண்ணிடலாம். இதில் நான் 2 பீடையும் அட் அ டைம் ஏற்றாமல் சிங்கிளாக நான் எடுக்க போகிறேன். ஒரு தடவை லாக் போட்டுட்டு பீடை கிளாத்தில் சிங்கிள் க்ரோஷா போட்டு ஸ்டிச் பண்ணிடுவேன். தென் திருப்பி பீடு. இப்போ உங்களுக்கு 2 பீடு. இதில் அட் அ டைம் கோர்க்க வேண்டாம். நம்ம போன தடவை போட்ட ஸ்டிச் 3 பீடை ஒரே டைமில் நம்ம போட்டோம் போன வீடியோவில். அந்த மாதிரி இல்லாமல் இதில் நம்ம தனித்தனியாக போடுறோம். இந்த மாதிரி. இப்போ திருப்பி 4 செயின். இதில் 2 லேயரில் நம்ம போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. இந்த 4 செயின்ங்கிறது உங்கள் இஷ்டம். நீங்கள் 4 போட்டுக்கிட்டாலும் சரி, 3 போட்டுக்கிட்டாலும் சரி. திருப்பி 2 பீடு. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சாரியும் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட் லேயர். இப்போ திருப்பி 4 செயின். 1 2 3 4. ஸோ இது மாதிரி நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நீடில் செயின்லேருந்து நான் வெளியே எடுக்கலை. த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். இப்போது இதை நாட் போடுறதுக்கு பொறுமையாக இப்படியே இழுத்து விட்ருங்க. இது நான் முடிச்ச ஃபினிஷ்ட் வர்க். ஒரு கெஸ் கொடுங்களேன். இந்த பீட் அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வைக்க போறோம், எப்படி குச்சி கட்ட போறோம் அப்படின்னு க்ரோஷா வச்சு எப்படி போடலாம், அடுத்து டபுள் முடியுதா கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படிங்கறது அடுத்த உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ இங்க நம்ம குச்சி கட்ட போறோம். குச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பீடு வைக்க போறோம். இந்த மாதிரி வர மாதிரி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க குச்சி கட்டிடலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் இந்த ஃபோட்டோ காமிச்சு கேட்பேன், இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பட் யாராலையும் கெஸ் பண்ண முடியல.
நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஐயோ இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, யோசிக்க முடியல, பார்த்தா தெரியல அப்படிம்பாங்க. ஸோ அது எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பீடு வந்து இந்த இடத்துல நம்ம இந்த பீடை, மூணாவது பீடை 2 பீடுக்கு நடுவில் எனக்கு கொண்டு வரணும். எப்படி இந்த இடத்துல நம்ம பண்றது இது ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் இதை எப்படி நம்ம இதுல வந்து கோர்க்கிறது அப்படினு பார்க்கலாம். நார்மல் நீடில் இப்போ நார்மல் நீடில்ல நம்ம பேஸ் என்ன கலர்ல போட்டோமோ அந்த கலர்ல த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டை நீங்க வந்து ரெண்டா கோர்த்துட்டீங்க அப்படினா 2 த்ரெட் எடுத்து டோட்டலா 4 த்ரெட் வர மாதிரி நம்ம வந்து சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம போடலாம். ஏன்னா நம்ம இதே திக்னஸ் நம்ம கீழ காமிக்கணும். ஸோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சா அது எப்படி தச்சோன்றது தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த நூலை கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு தடவை இங்கே உள்ள விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த இருக்க வர த்ரெட்டில் ரொம்ப லென்த்தியாக நூலை வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்கள், நான் இதை கோர்க்கிறதுக்கு சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குச்சு வழியாக இந்த நீடிலையும் ஃபஸ்ட்டு பீடு வழியாக நீடில் வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? இப்போது இந்த பீடை கோர்த்து இந்த நீடில் வழியாக இந்த பீடு வழியாக வெளியே எடுத்துருங்க. இது வழியாக வெளியே எடுத்துருங்க. அடுத்து குச்சு வழியாக வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த பீடு வந்துருச்சு. ஒரு தடவை இதுக்குள்ளே உள்ள விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுடுங்க. அப்போ தான் வந்து இந்த பீடு டைட்டாக இருக்கும். நாட் போட்டாச்சா? இப்போ திருப்பி இது வழியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ திருப்பி நல்லா போட்டு இது வழியாக எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம தச்சிருக்கோம்ல சிங்கிள் க்ரோஷா, அதுக்குள்ளே விட்டு நீடில் ஒரு நாட் போட்டுக்கோங்க த்ரெட்டில். தென் திருப்பி இது வழியாக விட்டுறணும். திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ சாரி ஃபினிஷ் ஆயிடுச்சு. சாரி ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி கோத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நாட் போட்டுருங்க. ஃபைனலாக உங்கள் சாரியோட எண்டில் நீங்கள் முடிக்கும் போது ஒரு 2-3 தடவை நாட் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. அப்பதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட குச்சு ரெடி. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸியும் கூட. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம டெய்லி ஒன்று நம்ம போட்டுட்ருக்கோம், புதுசாக கற்றுட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் உங்கள் சாரியில் போட்டுட்டு உங்கள் பிக்கை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நம்ம அதை வந்து மற்ற எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் போடலாம். இன்னும் புது டிசைன்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் வாட்சிங். ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் உங்கள் சாரியில் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.